வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தலைமை செயலகத்தை கோட்டைக்கு மாற்றியதை எதிர்த்து அப்பீல் வழக்கு தள்ளுபடி செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. விஸ்வரூபம் படம் பிரச்சினையில் முஸ்லிம் அமைப்புகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண தமிழக அரசு உதவும் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தெலுங்கானா விவகாரத்தில் 5 காங்கிரஸ் எம்பிக்கள் ராஜினாமா. சோனியாவுக்கு கொரியர் மூலம் அனுப்பி அதிரடி. விரிவான செய்திகள். தமிழக தலைமை செயலக வளாகத்தை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு மீண்டும் மாற்றிய அதிமுக அரசின் முடிவை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது 800 கோடி ரூபாய் செலவில் புதிய தலைமை செயலகம் மற்றும் சட்டசபை வளாகம் கட்டப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் புதிய வளாகத்துக்கு தலைமை செயலகம் மாற்றப்பட்டு சட்டசபை கூட்டத்தொடர்களும் அங்கு கூட்டப்பட்ட நிலையில் 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தலைமை செயலகம் மற்றும் சட்டசபை வளாகம் ஜார்ஜ் கோட்டைக்கே மீண்டும் மாற்றப்பட்டது. அதோடு புதிய தலைமை செயலக வளாகம் பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக மாற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து திமுகவை சேர்ந்த வீரமணி உள்ளிட்ட சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்ற தமிழக அரசு எடுத்த முடிவு செல்லும் என்று கடந்த 24ஆம் தேதி உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வீரமணி சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் முன் வியாழனன்று அந்த மனு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தலைமை செயலகம் சட்டசபை வளாகத்தை மீண்டும் மாற்றி தமிழக அரசு எடுத்த முடிவை உறுதி செய்து வீரமணியின் மனுவை தள்ளுபடி செய்தது. இதுபோன்ற பிரச்சினைகளை வேறு மன்றத்தில்தான் எழுப்ப முடியும் என்றும் நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் 24ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை அடுத்து புதிய தலைமை செயலகத்தை நவீன மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு புதன்கிழமையன்று வெளி நோயாளிகள் சேவையும் துவங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதை முக்கியமாக கருதியதால்தான் விஸ்வரூபம் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் இப்பிரச்சினையில் முஸ்லிம் அமைப்புகளும் கமலஹாசனும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு ஏற்படுத்த முன்வந்தால் அதற்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளார். கமலஹாசன் தயாரித்து இயக்கி நடித்துள்ள விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது ஏன் என்று விளக்கமளிக்கும் வகையில் நிருபர்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று தலைமை செயலகத்தில் பேட்டியளித்தார். விஸ்வரூபம் படத்துக்கு ஆரம்பம் முதலே இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததையும் இது தொடர்பாக தமிழக உள்துறை செயலாளரிடம் மனு கொடுத்ததையும் குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு படத்தை போட்டு காட்டாமல் கமல் தவிர்த்தார் என்றார். ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்போவதாக அறிவித்துவிட்டு 22ஆம் தேதிதான் படத்தை முஸ்லிம் அமைப்பினருக்கு திரையிட்டு காட்டியதாகவும் அதன் பிறகு 24 முஸ்லிம் அமைப்புகள் மற்றும் கட்சிகள் படத்தை திரையிட அனுமதிக்கக்கூடாது என்று 23ஆம் தேதி தமிழக அரசிடம் மனு அளித்ததை அடுத்து மோதலை தடுக்கும் வகையிலும் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டும் 24ஆம் தேதி படத்துக்கு தடை விதிக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஜெயலலிதா கூறினார். ஒரு படத்தை தடை செய்ய தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பதை திட்டவட்டமாக மறுத்த முதல்வர் ஜெயலலிதா தமிழ்நாடு சினிமா ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் 144 தடை சட்டத்தின் கீழ் 2 வாரங்களுக்கு மட்டுமே விஸ்வரூபம் தடை செய்யப்பட்டதாகவும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எதிர்ப்பாளர்களுடன் பேசி தீர்வு கண்டிருக்க முடியும் என்றும் ஜெயலலிதா கூறினார். ஆரம்பத்தில் தனது படத்தின் எந்த ஒரு காட்சியையும் மாற்ற முடியாது என்று கமலஹாசன் உறுதியாக இருந்ததை சுட்டிக்காட்டிய ஜெயலலிதா இப்பிரச்சினையில் பேச்சுவார்த்தைக்கு முன்வராமல் நேரடியாக கமலஹாசன் தான் நீதிமன்றத்தை நாடினார் என்றும் ஜெயலலிதா கூறினார். படத்துக்கு அனுமதி அளித்துவிட்டு அதன் பிறகு ஏற்படும் மோதல்களால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பாதிக்கப்பட்டால் அதற்கும் இதே எதிர்க்கட்சிகள் தன் மீதும் அரசு மீதும் தான் குற்றம் சாட்டும் என்று கூறிய ஜெயலலிதா விஸ்வரூபம் படத்தை 524 தியேட்டர்களில் வெளியிட கமலஹாசன் முடிவு செய்திருந்த நிலையில் அரசிடம் உள்ள போலீசாரை கொண்டு அனைத்து தியேட்டர்களுக்கும் முழு பாதுகாப்பு அளிப்பது இயலாத காரியம் என்றும் விளக்கினார். தனிப்பட்ட முறையில் நடிகர் கமலஹாசனுடன் தனக்கு எந்தவித மோதலும் இல்லை என்பதை விளக்கிய ஜெயலலிதா பேச்சு சுதந்திரத்துக்கு தான் எந்த வகையிலும் எதிராக இருந்தது இல்லை என்றும் கூறினார். தற்போது சில காட்சிகளை நீக்க நடிகர் கமலஹாசன் முன்வந்திருப்பதாக வெளியான தகவல்களை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு முஸ்லிம் அமைப்புகள் முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே இப்பிரச்சினையில் முஸ்லிம் அமைப்புகளுடன் உட்கார்ந்து பேசி சுமூக தீர்வு காண கமலஹாசன் முன்வந்தால் அதற்கு தமிழக அரசும் தானும் உறுதுணையாக இருப்போம் என்று முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்தார்.
தமிழக அரசின் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் நடிகர் கமலஹாசனின் சகோதரர் சந்திரஹாசன் தெரிவித்தார். நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கிய விஸ்வரூபம் திரைப்படத்தை வெளியிட தமிழக அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து கமல் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி வெங்கட்ராமன் விஸ்வரூபம் படம் மீதான தமிழக அரசின் தடையை விலக்கி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எல்பி தர்மாராவ், அருணா ஜெகதீஷன் அடங்கிய பெஞ்ச் படத்துக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி வரை மீண்டும் தடை விதித்தது. இதனால் கமலஹாசன் ரசிகர்கள் கொதிப்படைந்தனர். இந்நிலையில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஜெயலலிதா, தமிழக சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டுதான் விஸ்வரூபம் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது என்றும், கமலஹாசன் முஸ்லிம் அமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண விரும்பினால் அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழக முதல்வரின் அறிவிப்பை அடுத்து கமலஹாசனின் சகோதரர் சந்திரஹாசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசின் ஒத்துழைப்பில்லாமல் விஸ்வரூபம் படத்தை வெளியிட முடியாது என்றும், முஸ்லிம் அமைப்புகளுடன் பேசி சுமூக தீர்வு காண தயார் என்றும் கூறினார். பிரச்சனை முடிவாகிவிட்டால் அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதுபடி நடப்போம். படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா பண்ணுவோம், இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணுங்கன்னா பண்ணுவோம். அரசாங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. விஸ்வரூபம் படம் ஹிந்தியில் வெள்ளிக்கிழமை வெளியாவதால் கமலஹாசன் மும்பை சென்றுள்ளார் என்பதால் இந்த பேச்சுவார்த்தையில் கமல் பங்கேற்கவில்லை. தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி 5 காங்கிரஸ் எம்பிக்கள் ராஜினாமா கடிதத்தை சோனியாவுக்கு அனுப்பியுள்ளனர். தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை மீதான முடிவு ஜனவரி இறுதிக்குள் எடுக்கப்படும் என்று மத்திய அரசின் சார்பில் உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே அறிவித்திருந்தார். ஆனால் எந்த முடிவையும் எடுக்காததால் ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா மண்டலத்தில் மீண்டும் போராட்டம் வெடித்தது. இதனால் தெலுங்கானா மண்டலத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 11 காங்கிரஸ் எம்பிக்களில் 7 பேர் பதவி விலக முடிவு செய்தனர். அவர்கள் புதனன்று காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை அளிக்க முடிவு செய்தனர். ஆனால் அவர்களை சமாதானப்படுத்த காங்கிரஸ் உயர்மட்டத்தில் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ராஜினாமா செய்ய முன்வந்த எம்பிக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இறுதியில் மண்டா ஜெகநாதம், பொன்னம் பிரபாகர், எஸ் ராஜையா, விவேக் ரெட்டி, சுரேந்தர் ரெட்டி ஆகிய 5 எம்பிக்கள் மட்டும் தங்களது ராஜினாமா கடிதங்களை சோனியாவுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைத்தனர். தெலுங்கானா அமைப்பதாக உறுதிமொழி அளித்துவிட்டு மத்திய அரசு ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்க முடியாது என்றும், தெலுங்கானா மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்றும் 5 எம்பிக்களும் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் புதன்கிழமை இரவு பஸ்ஸும் மினி பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 21 பேர் பரிதாபமாக பலியாயினர். குஜராத் மாநிலம் மேசானா மாவட்டம் ஜில்சான் கிராமத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் பதன் மாவட்டத்தில் உள்ள சமி எனும் பகுதியில் உள்ள தர்காவுக்கு புதன்கிழமை இரவு ஒரு மினி பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தனர். பதான் மாவட்டத்தில் ஜில்வாடா கிராமம் அருகில் மினி பஸ் சென்று கொண்டிருந்த போது ஒரு டயர் வெடித்து சிதறியது. இதனால் தாறுமாறாக ஓடிய மினி பஸ் சாலையோரம் நின்றிருந்த குஜராத் அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் 8 குழந்தைகள், 8 பெண்கள் உள்ளிட்ட 21 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாயினர். 15க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு பதான் மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு 10 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே அனுமதியின்றி ஏரியில் மணல் அள்ளிய டிராக்டர்களை வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் அதிரடியாக சென்று சிறைப்பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓதிக்குப்பம் ஏரியில் அரசின் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக மாவட்ட கலெக்டருக்கு ரகசிய தகவல் வந்ததையடுத்து வட்டாட்சியர் மகேஸ்வரன் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஓதிக்குப்பம் ஏரிக்கு விரைந்து சென்றனர். அப்போது ஏரியில் அனுமதியின்றி 7 டிராக்டர்களில் மணல் அள்ளிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டதும் டிராக்டர் ஓட்டுநர்களும் மணல் அள்ளியவர்களும் டிராக்டரை ஏரியில் விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் வருவாய்த்துறையினர் மணல் அள்ள பயன்படுத்திய டிராக்டர்களை மீட்டு கந்திக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். டிராக்டர் ஓட்டுநர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய டிராக்டர் டிரைவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். லேப்டாப் வழங்க கோரி சென்னை புதுக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். பள்ளி, கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி படிப்படியாக பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை புதுக்கல்லூரி மாணவர்கள் வியாழக்கிழமை திடீர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3ஆம் ஆண்டு மாணவர்களை புறக்கணித்துவிட்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதாகவும், தங்களுக்கு வழங்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர்.
தமிழக அரசு 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்காமல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குது. நாங்க இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்கிறப்ப இது கவர்மெண்டோட ஜிஓ, அதனால எங்களுக்கு தெரியாது, நீங்க கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்றாங்க. அதை கண்டித்து தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி இன்றைய தினம் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழக அரசு இதற்குண்டான ஜிஓவை 2-3 நாட்களில் வெளியிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழக அரசை கண்டித்து தமிழக சட்டமன்றத்தையும் சென்னை பல்கலைக்கழகத்தையும் முற்றுகையிடுவோம் என்று புதுக்கல்லூரி மாணவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதிகாரிகளிடம் முறையிட்டால் அரசாணை வரவில்லை என்று கூறுவதாக தெரிவித்த மாணவர்கள் உடனடியாக தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,920 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,865 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் அதிகரித்து 63 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 59,050 ரூபாயாக இருந்தது. கோத்தர் இன மக்களின் குலதெய்வ பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய உடையணிந்து ஆடி பாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே கோக்கால் உட்பட பல்வேறு பகுதிகளில் கோத்தர் இன மக்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய குலதெய்வமான ஐனூர் அம்னூர் சுவாமிக்கான பண்டிகை கடந்த 10 நாட்களாக நடந்தது. இவ்விழாவை முன்னிட்டு கிராம மக்கள் ஊரை விட்டு யாரும் வெளியே செல்லாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்தனர். இவ்விழாவின் இறுதி நாளில் கோத்தர் இன மக்கள் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து படையலிட்டனர். பின்னர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பாரம்பரிய உடையணிந்து பாட்டு பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். இதில் சிறப்பம்சமாக ஆண்கள் 5 பேர் ஆக்டோபஸ் என்ற உடையை அணிந்து நடனமாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அமாவாசை முடிஞ்சது பொற தெரிஞ்சதுக்கு அப்புறம் 500 அம்மனோர் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். அது கம்ப்யூட்டர் ஐயா பண்டிகை எங்களுது. அப்புறம் பொற வந்ததுக்கப்புறம் பொற காமிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒன்றா ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணுங்க. விரதம் மாதிரி இருக்கணும். வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் வெளியில் கடையில் எங்கேயும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வீட்டில் மட்டும் சமைச்சது சுத்தபத்தமாக இருந்து நீட்டாக சாப்பிட்டு விரதத்தோட இருக்கணுங்க. ஊருக்குள்ளே தான் இருக்கணும். கோத்தர் இன மக்கள் நடத்திய விழாவை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.